சார்லி சாப்ளின் அவருக்கு வந்து உலகம் முழுக்க தெரிஞ்சது என்ன? அவ்வளோதானே இருப்பார்ல. ஏன்னா இந்த சொசைட்டியில் அப்போ வந்து ஜான் வெயின்னு ஒருத்தர் இருந்தார். ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பண்ணுவார் அவர் பீரியடில். பயங்கர ஹேண்ட்ஸமான ஆள், செம ஹைட்டு, அவர் அந்த கேப்லாம் போட்டு சுருட்டுலாம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு பயங்கர பாப்புலர். அந்த காலகட்டங்களில் தான் இவங்கெல்லாம் வராங்க. அப்போ இவருக்குன்னு ஒன்று வேணும்ல. அப்புறம் ஒரு இந்த இன்னசென்ட் ஏதோ ஒரு ட்ராமாவில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அதுலேருந்து அவர் தன்னை அதுவாக மாற்றிக்கிறாரு, இன்னசென்ட்டாகவே மாற்றிக்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அதை வச்சுட்டு அவர் ஓடுறாரு. ஆனால் அதே சார்லி சாப்ளின் 2 படம் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு சீரியஸ் அப்படி இருக்கும். பட்டம் முழுக்க நீ எங்கேயுமே சார்லி சாப்ளின் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் தான்ப்பா அதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணுவார். டப்புன்னு கீழே விழுந்து அப்படியே நிற்பார். அது மட்டும் அவர் பண்ணியிருப்பார். அது மட்டும் அந்த இயக்குனர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல மட்டும் எங்கேயோ ஒரு இதில் ஆடியன்ஸ் வந்து அந்த சார்லியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ சீரியஸ்லி அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், இவன் தான் அதை பண்ணான் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த சீன் வச்சுருக்காரு.